நம்ம ஊர் சமையல பாரம்பரியமா விறகடுப்புல சமைச்சு நம்ம பார்த்திருப்போம். ஆனா பீட்சா பார்த்திருக்கீங்களா? அதுக்காகவே நாங்க ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இங்க வந்து பழைய காலத்து மெத்தட்ல ஸ்டோன் அடுப்பு இருக்கு. அதுக்குள்ள நிறைய விறகுகளை வச்சு தீ எரிக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்கிற ஹீட்ல பீட்சா வேக போகுது. இங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடியே மாவு பிசைறது, மாவு தேய்க்கிறது, அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி சாஸ், நமக்கு என்னென்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. இது வேகிறத நம்ம அங்க பக்கத்திலேயே உட்காந்து பார்க்கலாம். நமக்கு பிடிச்சதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அந்த பீட்சாவை ஒரு தட்டு மூலமா உள்ள வச்சுட்டாங்க. அண்ட் நமக்கு சாப்பிட்றதுக்கும் பழைய காலத்து ஈயத்தட்டா அலுமினிய தட்டான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு தட்டில் தான் தராங்க. சைடு வந்து நாங்கள் சிக்கன் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இட்டாலியன் ட்ரெடிஷனல் மெத்தட்ல மோசரல்லா சீஸ் ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவும் மெல்ட் ஆகாம கரெக்டான கன்சிஸ்டன்சில வெந்திருந்தது. நம்ம பீட்சா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு சொல்லியிருந்தோம். விறகடுப்புல சமைச்சதுனாலேயே கீழே பாருங்க எந்த மாதிரி ஓரளவுக்கு கருகி வெந்த மாதிரி இருக்குன்னு. ஆனா அதுதான் இதோட டேஸ்ட்டை அல்டிமேட்டா என்ஹான்ஸ் பண்ணிருக்கு. இந்த மாதிரி பழைய காலத்து விறகடுப்புல சமைக்கிற ஃபுட்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம்.